ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கண்ணன். இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் நம்ம ஒரு குரூசியலான இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்போ ஒரு 10,000 ராணுவ வீரர்களை ஈரான் பக்கம் இறக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், இந்த போரை நிறுத்திக்கலான்னு ஈரானை கூப்பிட்டாலும் ஈரான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா எங்களை பேசுற மாதிரி கூப்பிட்டு பின்னாடி முதுகுல குத்தும், இந்த பேச்சுவார்த்தை மீதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாதுன்னு ஈரான் சொல்லியிருந்தாலும் அவங்க சொல்றதையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இந்த ட்ரம்ப்லாம் நம்ப முடியாதியா. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஈரான் எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, இந்த போரை எப்படியாவது நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னு ஒரு டைம் சொன்னாரு. அடுத்து ஒரு சில நாள்லயே மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஈரான் எங்கள்கிட்ட அடிபணினா இந்த தாக்குதல் வீரியமா இருக்கும், எங்கள்கிட்ட அடிபணிஞ்சு சரணடைகிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது. என்னையா இந்த ஆளு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம ஊர்ல தான் ஒருத்தர் தண்ணியை போட்டு காலையில ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இப்ப ட்ரம்ப் அவர்கள் முதல்ல ஈரான் என்கிட்ட அடிபணியுது, ஈரான் இந்த போரை நிறுத்த சொல்லி கேக்குதுன்னு சொன்ன அவரு அடுத்த நாள் ஈரான் ஒழுங்கா என்கிட்ட சரணடைஞ்சிரு, இல்லாட்டி உன் நாடு இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா அமெரிக்காக்குள்ளேயே இவர் மேல இருக்கிற நம்பகத்தன்மை போயிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஒரு குரூசியலான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதுதான் எலெக்ஷன். என்னையா எலெக்ஷன் நெருங்கிருச்சு, எல்லா பக்கமும் எல்லா கண்ட்ரிலையும் குரூசியலா இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் பெட்ரோல் டீசல் விலை கண்ணா பின்னாடி ஏறுது. ஆனா இந்தியாவில மட்டும் ஏன் ஏற மாட்டேங்குது? இதை பத்தியும் நம்ம எடப்பாடி அவர்களோட தேர்தல் அறிக்கையில முக்கியமான தேர்தல் அறிக்கை, வீட்டுக்கு வீடு கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் தெளிவா நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். சின்ன சேனலா இருக்கிற எங்களுக்கும் உங்களோட ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச நல்ல தகவலையும் நல்ல கருத்துக்களையும் நம் நாட்டிற்கு தேவையான அனைத்தையும் உங்களிடம் சேர்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் போர் ஆரம்பிச்சு 2 நாள்லயே ஜெயிச்சுட்டேன், இந்த போர்லாம் எனக்கு ஒரு போரே கிடையாது, நான் இருக்கிற அளவுக்கு நான் எவ்வளவு பெரிய கண்ட்ரி, நான் இவங்க எல்லாம் அடி பண்ணிடணுமா, இந்த போர்ல நான் ஜெயிச்சுட்டேன், ஈரான் இனிமே என்னோடது, ஈரானோட குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். எப்படி இன்னொரு குடும்பத்துக்கு நான் தலைவனாக முடியும்? என் வீட்டுல மட்டும்தான் நான் தலைவனா இருக்க முடியும். இன்னொரு வீட்லயும் போய் நான் ஆட்சி செய்யணும்னா அவன் விடுவானா? ஏன்னா அவன் வீட்டுல என்ன இருக்கு, எது எங்க இருக்கு, வரை எதிரி எப்படி அட்டாக் பண்ணலாங்கிற முதற்கொண்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் வீட்டுல என்ன நடக்குது, எது எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளு, அந்த வீடு என்னோடது, நான் அந்த வீட்டோட ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சாரு. அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்மளே பல முறை பல விஷயத்த அவரை பத்தி இங்க பேசியிருக்கோம். அதனால அவரோட பேரை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 2 நாள்ல நான் இந்த போரை முடிச்சிட்டேன், நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன இவரு இப்ப கிட்டத்தட்ட 30 நாள் ஆகியும் இந்த போரை முடிக்க முடியல. 2 நாள்ல முடிச்சிருவேன்னு சொன்ன போரை 2 வருஷமானாலும் முடிக்க முடியாதாட்டு இருக்கு. ஏன்னா ஈரானோட எதிர்த்தாக்குதல் பயங்கரமா இருக்கு. இதை டொனால்ட் ட்ரம்ப்பே ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறாரு, நாங்க சும்மா அசால்ட்டா இறங்கணும், இந்த போரை 2 நாள்ல முடிச்சிருவோம்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு எதிர்த்தாக்குதல் அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு யுஎஸோட அதிபரே அவரோட தோல்வியை ஒத்துக்கொண்டார். இப்போ யுஎஸோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு ஈரானுக்கு எதிரானதா இல்ல அமெரிக்காவுக்கு எதிரானதா? ஒரு 10,000 வீரர்களை வெல் ட்ரெயின்டு, அந்த இராணுவத்தில் இருக்கிற மிக மிக அதிக ட்ரெயினான ஒரு 10,000 வீரர்களை ஈரானுக்குள்ள அனுப்புறதா அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா, அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறதா ஈரான் இப்ப சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, 10 நாள் நாங்க போரை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல ஏதோ உள்குத்து இருக்கு, 10 நாள் போரை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு இங்கிட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு வழியா கடல் வழியாகவும் வான் வழியாகவும் 10,000 வீரர்களை அனுப்புவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு இருக்குன்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. என்னையா ஈரான் எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்றதை நாங்க நம்பிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, எஸ், ஈரான் சொல்றதையும் நம்ம ஒரு பக்கம் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க நாட்டோட பாதுகாப்பா அவங்க பார்க்க தான் செய்வாங்க. 10 நாள் போர் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? முழுமையா போரை நிறுத்திரு. ஈரான் சொல்ற அந்த 3 கண்டிஷன், இது வரைக்கும் நீங்க என் நாட்டை எவ்வளவு அழிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும். இங்க 10,000த்திற்கும் அதிகமான குடும்பங்கள் வீடு இல்லாம இருக்கு, அதுக்கான அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல ஈரானை நாங்கள் அடிக்க மாட்டோம், ஈரான் மீது போர் தொடுக்க மாட்டோம், அமெரிக்கா ஒருபோதும் ஈரான் பக்கம் வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் தான் கேட்கறாங்க. இந்த 3 உத்தரவாதத்தையும் அமெரிக்கா ஏற்க மறுக்குது. அப்புறம் எப்படி நாங்க போரை நிறுத்துவோம், அப்புறம் எப்படி அவங்க எங்க மேல போர் தொடுக்கிறத நிறுத்துவாங்க, இந்த பேச்சுவார்த்தை நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு ஈரான் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஆளையும் நம்மளால நம்ப முடியாது. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு, விடிஞ்சா ஒரு பேச்சு, விடியறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு. ஈரான் இப்ப எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாரு, அப்புறம் ஈரானே நீ எனக்கு அடிமை ஆயிரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த 10,000 வீரர்களை ஈரானுக்குள்ள அனுப்புனா அங்க என்ன நடக்கும்?
இந்த 10,000 வீரர்கள் ஈரானை அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஈரான்ல பெரும் மலைகளும் பெரும் பள்ளங்களும், ஈரானுக்குள்ள நீ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் புதைகளும் இருக்கு. அதுல எங்க என்னத்தை வச்சிருக்கேன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன், என் வீட்டுல எது எது எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் உன் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ ஜன்னல் மேல கத்தி வச்சிருப்ப, இல்ல ஏதாவது என்ன அட்டாக் பண்றதுக்கான பொருள் வச்சிருப்ப. சோ அது தெரியாம நான் எப்படி உன் வீட்டுக்குள்ள வர முடியும்? நான் உன் வீட்டுக்குள்ள வந்து நான் எப்படின்னு உன்னை அடிக்கிறது கை தூக்கணும்னா நீ என்னை பின்னாடி இருந்து அடிக்க கூடும். இதற்கான வாய்ப்புகள் 100% அதிகமாக தான் இருக்குது. ஸோ அமெரிக்கா இப்போ எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக தானே இருக்கும். ஈரானுக்கு நமக்கு என்னையா இருக்கு? அவன் ஒரு பக்கம் இருக்கான், நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். நம்ம உலகத்துக்கு பின்னாடி இருக்கான், அவன் உலகத்துக்கு முன்னாடி இருக்கான். 2 பேரும் ஆப்போசிட். அவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? இப்போ அவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. எதுக்கு நம்ம 10,000 வீரர்களை அங்கே அனுப்பி அவங்கள நம்ம வந்து பழி கொடுக்கணும்? அவங்க நம்ம நாட்டுக்கு சண்டை போட்டு உயிர் கொடுத்தா கூட ஏதோ நியாயம் இருக்கு. இப்போ ஈரான்ல போய் ஏன்னா அவங்க நம்ம உயிரை கொடுக்கணும்? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே சண்டை. இதுல இஸ்ரானோட போர் வீரர்கள் உள்ள போய் மரணம் அடைஞ்சாங்கன்னா பரவாயில்ல, இல்ல சுத்தி இருக்கிற கர்த்தார், குவைத் இவங்கெல்லாம் போய் சண்டை போட்டு உயிரை விட்டாங்கன்னா பரவாயில்ல. நாம ஏன் தேவையில்லாம போய் நம்ம உயிரை விடணும் அப்படின்னு தான் அமெரிக்கா மக்கள், அமெரிக்காவோட கிளர்ச்சியாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் டைரக்டா அமெரிக்காவை அட்டாக் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட பேசஸை குறி வச்சுதான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவோட பேசஸ்ல இருக்கிற அமெரிக்க வீரர்கள் அமெரிக்கா பேசஸ்ல மட்டும்தான் இருக்கணும், நாங்க அமெரிக்கா பேஸை தான் தாக்குவோம். ஒருவேளை அமெரிக்க வீரர்கள் அங்க பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட் இல்ல பக்கத்துல இருக்கிற குடியிருப்புகளை போய் தங்குனா அங்க யாரும் அனுமதி கொடுக்காதீங்க. அப்படி அனுமதி கொடுத்தா உங்களுக்கும் தான் ஆபத்து. நாங்கள் அமெரிக்க வீரர்களை குறிவைத்து தாக்க போகிறோம், அவர்களுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் என்ன சொல்றாங்க? அமெரிக்க வீரர்கள் அனைவரும் அவங்களோட பேசஸ்க்கு திருப்பி வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீ எங்க இருந்தாலும் நான் அடிப்பேன். நீ அமெரிக்கா பேஸ்ல இருந்தாலும் உன்னை அடிப்பேன், நீ குடியிருப்புல இருந்தாலும் அடிப்பேன். நீ அமெரிக்கா பேஸ்ல இருந்தீங்கன்னா உனக்கு மட்டும்தான் ஆபத்து, ஆனா குடியிருப்புல இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும் ஆபத்து. அதனால அவங்கள யாரும் உள்ள சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ஈரான் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஈரான் என்ன சொல்றாங்க? திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சுத்தி இருக்கிற எந்த நாட்டிலையும் அமெரிக்காவோட பேஸ் இருக்கக்கூடாது, நீங்க உடனே உங்க நாட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எப்படி மற்ற நாட்டுல எல்லாமே அமெரிக்கா பேசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான்னால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், ஈரான்னால நமக்கு ஏதாவது அட்டாக் வரும் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு ஈரான்ல இருந்து ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா அது அமெரிக்கா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும், குவைத்து, கர்த்தார் எல்லாமே ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால அங்க அமெரிக்காவோட ஸ்பேசஸ் இருக்கு. ஆனா இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க நாட்டுக்குள்ளே குவைத்து, கர்த்தார், துபாய், அபுதாபி அப்படின்னு அவங்க நாட்டுக்குள்ளே இறங்கி அடிக்கிறப்ப அவங்களுக்கே அமெரிக்கானால எந்த பாதுகாப்பும் கிடைக்க போறது இல்லை. அமெரிக்காவோட பேசஸே அமெரிக்கானால பாதுகாக்க முடியல, அப்புறம் எப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது வரைக்கும் எழுந்திருக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், கட்டாயம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கடன் தொகையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 10 லட்சம் கோடி. அப்போ ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் குறைந்தது நீங்க வந்து ஒரு 5000 கணக்கு போட்டுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்தோம்னா குறைஞ்சது நல்லதா ஒரு ஃப்ரிட்ஜ் சிங்கிள் டோர்ல ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தோம்னா குறைஞ்சது 10,000 இருந்து 15,000 ரூபாய் போடணும். இவங்க மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைக்கும் கொடுக்க போறாங்க. அதனால மொத்தமா ஒரு கம்பெனியில ஆர்டர் கொடுக்குறாங்க, எல்ஜி வெல்பூல் இது மாதிரி ஒரு கம்பெனியில ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் வச்சுக்குவோம். அப்போ இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 1 கோடி பேத்துக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளவு செலவாகும்? அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் தராருன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் இன்னும் மேல இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஒருவேளை இவர் ஆட்சி அமைச்சு எல்லாத்துக்கும் இலவசத்தை கொடுத்தாரு அப்படின்னா இப்போ 10 லட்சமா இருக்கிற கடன் தொகை அடுத்த 5 வருஷம் முடியறப்ப கண்டிப்பாக 30 லட்சமாக மாறும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. நாங்க என்னத்தை இலவசமா கேட்கிறோம்? படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம், குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம், இதை தானே நாங்க இலவசமா கேட்கிறோம். ஆனா இதை இலவசமா கொடுக்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் இலவசமா தரோம், உனக்கு எல்லாமே இலவசம், கல்யாணம் பண்றது, காது குத்துறது, பிள்ளை பக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பேல்றது எல்லாமே இலவசமா கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நாடு எப்படி போகும்? நம்ம ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போவோம், இல்ல ஒரு 200 வருஷம் பின்னோக்கி போகும். அப்ப எப்படி நம்ம வெள்ளைக்காரன்ட்டு அடிமையா இருந்தோமோ, வெள்ளைக்காரங்க கூட பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கான், அணை கட்டியிருக்கான், ரோடு போட்டிருக்கான், டேம் கட்டியிருக்கான், இது மாதிரி பல நல்லது பண்ணியிருக்கிறான், அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா எப்படி நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன்ட்ட கொத்தடிமைகளா இருந்தோமோ, நம்ம பாட்டனும் பூட்டனும் எப்படி அடிமைகளா இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப இவங்க கொடுக்குற இலவசத்தினால நாம வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்க போறது கிடையாது, தனியார் கார்பரேட் கம்பெனி கிட்ட வந்து நம்ம அடிமையா இருக்க போறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க ஆண்ட ஆட்சி காலத்துல கூட நம்ம ஆளுங்க கொஞ்சம் கௌரவமாகவும் குடும்பத்தை நல்லபடியா ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனி கீழே அடிமையா ஆகப்பட்டோம்னா நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப் படத்துல எப்படி கொத்தடிமைகளை வேலை வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வெறும் படம் கிடையாது, அது இல்லாம அந்த காலத்துல நடந்திருக்க கூடும்.
ஒருவேளை எதிர்காலத்தை பேஸ் பண்ணி கூட அந்த படம் எடுத்துக்கலாம். அன்றே கணித்தார் கேஜிஎஃப் டைரக்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம குத்தடிமைகளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் என் அன்பார்ந்த மக்களே, இலவசத்தை நம்பி நம்மளுடைய ஓட்டை விற்க வேண்டாம். நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, இல்ல உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, இல்ல காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. இங்க அது கிடையாது. நாம நம்மளோட ஓட்டை போடுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட காசை வாங்காம ஓட்டு போடணும். ஒருத்தன் 30 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்றான் அப்படின்னா அந்த 30 கோடி எப்படி அவன் இந்த தொகுதிக்கு செலவு பண்றான்? அந்த தொகுதியில என்ன வருவாய் வரப்போகுது? அவனுக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம். அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க. இப்போ ஒரு 10 கோடிக்கு ஒரு நலத்திட்டம் வருதுன்னா அதை வெறும் 50,000 முடிச்சுட்டு இல்ல 1 லட்சத்துல முடிச்சுட்டு எல்லாம் கமிஷன் தான். அந்த பணத்தை அப்படியே எடுத்துக்குவான். உங்களுக்கு வர்ற நலத்திட்டம் உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த நலத்திட்டத்தின் மூலியமா அவன் வருவாயை ஈட்டிட்டு போறான். அதுக்காக அவன் இப்ப செலவு பண்றான். இந்த இலவசங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. மேலும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த சண்டையை பத்தின உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகிறது. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.